12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அது வாக்குத்தத்தமாக ஆவியின் மத்தியிலே இந்த மாதத்தில் நம்ம காண்பித்து கொடுத்திருக்கிறாங்க. எல்லா இடத்துல வாசிக்கலாமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்புறம் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் வாக்கு பண்றாரு, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை பார்க்கறது வேற, ஒரு மனிதனை நினைக்கிறது வேற. அல்லேலூயா சொல்லலாமா? ஒரே டைம்ல இந்த உலகம் முழுவதும் கர்த்தர் பார்க்கிறாங்க. அமெரிக்கா, சிங்கப்பூர்ல இருந்து தமிழகத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் பார்க்கிறார். அதான் சொல்றாருல்ல, ஆண்டவர் வந்து பூமி எங்க ஒரு கண்கள் பண்ணுது, உலாவி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கொஞ்ச நேரம் மட்டும் இந்த வாரத்தில் முழுவதும் மீதி விளக்கம் சண்டையில் பார்க்கலாம். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதித்து கத்து நடப்பாரு. அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிங்க. எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆனா எல்லாரையும் நினைக்கிறாருன்னா கிடையாது. சில பேர்களை மாத்திரம் நினைக்கிறார்கள். ஏன் நினைக்கிறாருன்னா அவங்களை ஆசீர்வதிப்பதற்கு நினைக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லாமா? அல்லேலூயா. யாரும் பார்க்கிறாரு, 1000 பேர் சர்ச்சை வரலாம், 1,00,000 பேர் சர்ச்சை வரலாம், எல்லாரும் கர்த்தர் பார்ப்பாரு. எல்லாரும் நினைக்கிறாருன்னா கிடையவே கிடையாது. சில பேர் நினைச்சு அவங்க நினைக்கிறத கர்த்தர் கொடுப்பாரு. அடுத்த வேதத்துல ஜெபிக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க, ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க. எல்லாரோட லிஸ்ட் ஆண்டவர் கையில் இருக்குது. எல்லாரும் அவர் கையில வரைஞ்சு வச்சிருக்க, அது உண்மை. ஆனா நமக்கு அற்புதம் செய்யணும், நமக்கு அதிசயம் செய்யணும் ஆண்டவர் நினைச்சிருந்தா அது நமக்கு நடக்கும். இல்லை சொல்லாமா? 5 மண்டபங்கள் இருந்தது. 5 மண்டபத்துல இருக்க எல்லாரையும் வியாதிஸ்தரை கர்த்தர் பார்த்தாரு. ஆனா ஒருத்தரை மட்டும் தான் நினைச்சாரு. 38 வருஷமா நடக்க முடியாமதான் அற்புதம் செய்யணும்னு நினைச்சு போனார். கையை தட்டலாமா? அல்லேலூயா. பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு, நம்ம திருச்சபையில இருக்கிற உங்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார். எதுக்காக நினைச்சிருக்கிறார்னா உங்களை ஆசீர்வதிக்கும்படி முடிவு பண்ணி நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே ஒருவேளை நீங்க ஜெபிச்சிருக்கலாம், நீங்க குழம்பி இருக்கலாம், நீங்க சில காரியத்தை கர்த்தர் கேட்டது கிடைக்காம இருக்கலாம். அதை கொடுக்கும்படி கர்த்தர் இந்த 4வது மாசத்துல உங்களை அவர் நினைக்கிறாரா? கையை தட்டி உங்களை அவர் நினைக்கிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர், நீங்க சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் நினைச்சிட்டாரு, உங்களை ஆண்டவரே நினைச்சிட்டாரு, அற்புதம் செய்ய நினைச்சிட்டாரு, அதிசயம் செய்ய நினைச்சிட்டாரு, உங்களை ஆசீர்வதிக்கவர் நினைச்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான். அப்பா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான். ஆதரவு நீங்கதான், ஆதரவு நீங்கதான். அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு சிறுசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த வானத்தை போல உங்க மனசு சிறுசுதான். நினைப்பாவே இருப்பவரே இயேசுயா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா.
இந்த உலக சிறுசுதான் என்னை நினைத்தவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றீரே. என்னை நினைத்தவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றீரே. இந்த அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு சொல்லாமா உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, யார முதல்ல கர்த்தர் நினைப்பார்னா, யாரெல்லாம் இந்த உலகத்துல அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ, யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கைவிடப்படுகிறார்களோ, அவர்களை முதலாவது ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தார், இஸ்ரவேல் குடும்பத்தார், கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ, அவர்களை கர்த்தர் முதலாவது நினைக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், பாட்டே நம்ம பாருங்க, அண்ணான நினைச்சவரே. அண்ணா சொல்றா, டெய்லி சர்ச்சுக்கு போறா, வருஷம் சர்ச்சுக்கு போறா. அப்புறம் அண்ணால கர்த்தர் பார்த்தாரு, அண்ணாளுக்கு அற்புதம் சரி நினைக்கிறேன் இல்ல. அல்லேலூயா சொல்லாமா? அதான் ஜெபம் பண்றா, ஆண்டவரே அடியேன் சிறுமையை நீர் கண்ணோக்கி பாருங்க, அடியேனை மறக்காமல், என்னை மறவாமல், என்னை நினைத்தருளி எனக்கு ஒரு வாக்கியத்தை கொடுங்கப்பான்னு சொன்னா. அல்லேலூயா சொல்லாமா? தேவப்பிள்ளை நல்லா கவனிங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சர்ச்சுக்கு போறவங்க எல்லாரையும் கர்த்தர் பார்க்கறாரு. அல்லேலூயா சொல்லாமா? அவருடைய கண்கள் பார்த்துட்டு இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? ஆனா எல்லாருக்கும் அற்புதம் செய்யறாருன்னா, ஐவருக்கு அற்புதம் செய்யல, சில பேருக்கு அற்புதம் செய்யறாரு. அல்லேலூயா சொல்லாமா? யாருக்குன்னா, அல்லேலூயா சொல்லாமா? யாரெல்லாம் உடைக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்ட அந்த நேரங்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்கிறார்களோ, அவர்களை ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? நம்மளுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும். வர்ணாதிகாரத்தை வாசிங்க, சாமுவேல் வர்ணாதிகாரத்தை வாசிங்கன்னா பாருங்க, எடுத்து வாசிக்க சீக்கிரமா. அண்ணால ஏன் கர்த்தர் நினைத்தருளினார்? அல்லேலூயா சொல்லாமா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். கர்த்தர் நம்மளோட பேசுவார். டைம் இருக்கிறவங்க பார்ப்போம், மீதி சண்டேல நம்ம பார்க்கலாம். அண்ணாலை ஆண்டவர் நினைத்ததுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன? உங்களையும் கர்த்தர் நினைக்க போகிறார். அல்லேலூயா சொல்லாமா? சாமுவேல் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொரு பெண் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். சொல்லுங்க, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிங்க. அது பெனினாளுக்கு எல்லாம் இருக்குது, ஆண்டவரை தேடினாங்க. அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுங்க, எல்லாம் இருக்கும்போது ஆண்டவரை தேடினாங்க. அன்னாளுக்கு எதுவுமே இல்ல, ஆனாலும் ஆண்டவரை தேடினாங்க. கை தட்டலாமா? முதல்ல அண்ணால கர்த்தர் நினைச்சது எதுக்குன்னா, எதுவுமே இல்லாத நேரத்துல, அவமானப்பட்ட நேரத்துல, அல்லேலூயா சொல்லாமா? புறக்கணிக்கப்பட்ட நேரத்துல, கேவலப்படுத்தின நேரத்துல, அல்லேலூயா சொல்லாமா? பெண்ணினால் அடிக்கடி அவளை துன்புறுத்துவா, மலடி மலடி என்று சொல்லி கேவலப்படுத்துவாள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எப்பப்பெல்லாம் அழைத்து போறாங்களோ அப்பப்பெல்லாம் அதை துன்புறுத்துவாள். பைபிள் சொல்லுது. அல்லேலூயா சொல்லாமா? அண்ணா சொல்லுங்க, அண்ணால துன்பம் வர நேரத்துல, இல்லாத நேரத்துல, அவமானப்பட்ட நேரத்துல, புறக்கணிக்கப்பட்ட நேரத்துல கர்த்தரை தேடினார். கர்த்தரை தேடி கையை தட்டின கர்த்தரை தேடினார். அல்லேலூயா. ஆமா சகோதரியே, சகோதரே, இன்னைக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கேட்கறது நடந்தா தான் ஜெபம் பண்ணுவாங்க, கேட்கறது நடந்தா ஜெபத்தை விட்டுருவாங்க. ஆனால் அப்படி இல்ல, இல்லாமையிலே கர்த்தரை தேடினார். அல்லேலூயா சொல்லாமா? அவமானப்பட்ட நேரத்தில் கர்த்தரை தேடினார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மற்றவர்கள் அற்பமாக எண்ணப்பட்ட நேரத்தில் கர்த்தரை தேடுறதுனால கர்த்தர் அண்ணாவை நினைத்தார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க.
எத்தனை பேர் நீங்க உங்களுக்கு அற்புதம் நடக்காத நேரத்துல ஆண்டவரை தேடி வரீங்க? 1000 பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, 1000 பேர்ல அற்புதம் நடந்து வருவாங்க. எத்தனை பேர் அற்புதம் நடக்காத என்ன தேடி வருங்க? எத்தனை பேர் அற்புதம் செய்தாலும் பரவாயில்ல, நீ தான் ஆண்டவர். ஆண்டவர் நான் கேட்டதுக்கு கொடுக்கணும் பரவாயில்ல, நீங்க தான் ஆண்டவர். ஆண்டவரை தேடி வரவங்க கர்த்தர் முதல் நினைப்பார். ஏன்னா கூட துன்பத்துல ஃபெயிலியர் ஆன காலத்துல, இந்த கஷ்ட நேரத்துல, இந்த அவமானப்பட்ட நேரத்துல என்னை விட்டு விலகி போயிடாம என் சமூகத்துக்கு வருகிற இவனை நான் நினைப்பேன் சொல்லி கர்த்தர் நினைச்சார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? இரண்டாவது அண்ணாவை நினைச்சதுக்கான இரண்டாவது காரணம் என்னன்னா, ஆலயத்துல வந்து அமர்ந்து அவள் ஒரு வார்த்தை ஆண்டான சொன்னான். ஆலயத்தை சுத்தி பார்த்தா அண்ணாருக்கு என்ன ஆசை தெரியுமா? அவன் நாடி நரம்பு எல்லாமே குழந்தைதான். கடவுள் வந்து சொல்றாரு, உனக்கு என்ன குறை? 10 பிள்ளைகளை பார்க்க நான் அதிகமா உன்ன பார்த்துக்கிறேன், நேசிக்கிறேன் சொன்ன போதும் அண்ணா திருப்தி அடையவே இல்லை. அப்போ உடனே நல்ல கவனிங்க, பணத்தை விட சொல்லு, பணத்தை விட, பணத்தை விட, செல்வத்தை விட சொல்லு, செல்வத்தை விட, ஏன் கர்த்தரை விட, கணவனை விட அதிகமா அவன் நேசித்தது குழந்தைதான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அவ ஆசையெல்லாம் என்னது? குழந்தைதான். இப்போ இல்லாமையில கர்த்தரை தேடி வந்துட்டா, வந்து ஆலயத்துல உட்கார்ந்து சொல்ற, ஆண்டவரே நான் என் கணவரை விட, சொத்து பந்தம் சுதந்திரம் எல்லாத்தையும் விட நான் பிள்ளையை தான் அதிகமா நேசிக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே நான் நேசிக்கிறத உனக்கு நான் கொடுக்க போறேன். ஆண்டவரே நான் நேசிக்கிறத உனக்கு நான் கொடுக்க போறேன். இந்த ஆலயத்துல பெண் பிள்ளை இப்ப தேவையில்லை. இந்த ஆலயத்துல ஆசாரியனுக்கு வேலை செய்யறதுக்கும், இந்த சர்ச்சில் வேலை செய்யறதுக்கும் ஒரு பையன் ஓடும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதனால ஏறி பசங்க வேலை செய்யல, ஆனா நான் கொடுக்கல. ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தாக்கா, நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், அந்த குழந்தை உனக்கு கொடுத்துறேன். எனக்கு குழந்தைய வேணாம். அல்லேலூயா சொல்லாமா? எனக்கு இல்ல என்ற பேர் மாறிட்டா எனக்கு போதும் கடவுளே. அந்த குழந்தை வந்து கடைசி வரைக்கும் எனக்கு காப்பாற்றணும், எனக்கு கொல்லி வைக்கணும், எனக்கு சாப்பாடு பண்ணணும், எனக்கு அவசியம் இல்லப்பா, உங்க ஊழியத்துக்கு நான் கொடுத்துடுறேன்ப்பா அப்படின்னு சொன்ன பத்தியா? கர்த்தர் அவர் ஜெபத்தை நினைத்தார். கர்த்தர் அவர் ஜெபத்தை ஆண்டவர் நினைக்கிறாரு. உயிருக்கு மேல நேசித்தாரு. உயிருக்கு மேல நேசிக்கிறா, பரவாயில்ல, எல்லாத்தையும் நேசிக்கிறா. அல்லேலூயா சொல்லாமா? அத ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் அண்ணால நினைச்சனால கவனிங்க, வசனம் சொல்லுது, அண்ணனுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அழைத்து வச்சிருந்தாங்க. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் தான் அழைச்சு வச்சுக்கிறாருன்னு அண்ணனுக்கு நல்லா தெரியும். சில பேருக்கு ஆசீர்வாதங்கள் சாத்தான் தடுத்து வைக்கல. நீங்க ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுவீங்க, ரொம்ப நாள் கேட்பீங்க, ஐயோ சாத்தான் பயங்கர தடையா, கிடைப்பே இல்லையா, இதை கேட்கிறேன், இது நல்லது தானே, இது ஏன் நடக்கவே மாட்டேங்குது? சாத்தானே இல்ல, சில காரியத்தை ஆண்டவரே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கார். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கார். அல்லேலூயா சொல்லாமா? சாத்தான்லாம் கிடையாது. சாத்தான சில தடைகளை பண்ணுவான், அது வேற, ஆண்டவர் தடை பண்றது வேற. அல்லேலூயா சொல்லாமா? சாத்தான் தடை பண்றத நீ ஜெபிச்சா கர்த்தர் கொடுத்துருவாரு. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் தடை பண்ணி வச்சிருப்பத அவர் நினைக்கிறது நீ செய்யற வரைக்கும் தர மாட்டார். அவர் ஒன்று நினைச்சிருப்பார். என்ன நினைச்சாருன்னா, இஸ்ரவேல் ஜனத்துடைய வம்சத்துல நமக்கு ஒரு ஆட்கள் வேணும், ஆலயத்துக்காக வேலை செய்ய வேணும். அல்லேலூயா சொல்லாமா? இந்த பாரம் யாருக்கு வருதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ண. அல்லேலூயா சொல்லாமா? ஏன் எல்கானோட மனைவி தானே அந்த ரெண்டாவது பொண்ணாட்டி, அந்த பொண்ணு பையனை கூட யூஸ் பண்ணல. ஆனா கர்த்தர் அப்படி நினைக்கல. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. அண்ணனுடைய குழந்தைய அவர் ஊழியத்துக்கு வரணும் அவர் முடிவு பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லாமா? அது அண்ணாலே ஒத்துக்கணும். ஆனா முதல்ல கொடுத்துட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அண்ணா ஊழியத்துக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வருஷத்துல பிறந்து சிந்தினாங்க குழந்தை, ஒருவேளை 2வது வருஷத்துல பிறந்திருந்தாரோ ஊழியத்துக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அண்ணால வெறுக்க வச்சார். முதல்ல அண்ணால வெறுக்க வச்சு, சூழ்நிலை எல்லாம் புரிய வச்சு, உலகம் என்னன்னா, ஊழியம் என்னன்னா அப்படின்னு அண்ணாளுக்கு கர்த்தர் புரிய வச்சுட்டு, அண்ணால அழுது கேட்கும் போது, உள்ள உடைஞ்சு கேட்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் நினைச்சு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அண்ணால வந்து அந்த ஸ்திரப்படுத்தினாரு, ஒழுங்குபடுத்துறாரு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஒருவேளை அண்ணால விட்டு ஓடிறாரா?
இல்ல நிலைச்சு நிக்கிறான்னு கர்த்தரை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்பதான் அண்ணன் முடிவு பண்ணி அப்படின்னா, ஆண்டவரே நான் உமக்கு செய்ய ஆண்டவரே, அதை உனக்கே நான் கொடுத்துறேன், நேசிக்கிறத உனக்கே கொடுத்துறேன். உனக்கு கர்த்தர் அண்ணாலை நிலைத்தார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கலன்னா அல்லேலூயா சொல்லாமா? சாத்தான் தடை பண்ண நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒருவேளை தடை பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி யோசிச்சு, எதனால ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், நான் ஜாப் பண்ணது ஏன் எனக்கு கிடைக்கல, நான் என்ன மிஸ்டேக் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க உங்க ஜெப ஸ்டைல மாத்தி என்ன பண்ணணும், சாத்தான காட்டுறதை விட்டுட்டு ஆண்டவர் உங்க குறைய கேளுங்க. என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை இருக்குதப்பா, என்ன குறை இருக்குதப்பா, அதை மாத்திக்கிறேன், எதை மாத்தணும் எதை மாத்தணும் சொல்லுங்க அப்பான்னு சொல்லுங்க. இல்லைன்னு நேரம் பாசம் வந்துக்கிறீங்க அவங்க பேசுவேன். நான் சொல்லட்டுமா? ஏசப்படாமல் தான் சொல்றேன். நம்ம திருச்சபையில் எத்தனை பேர் வந்தாலும் நீங்க கேட்கறத ஏன் கொடுக்கலன்னு சொல்லி நீங்களே ஜோம் பண்ணி கேட்டுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியல ஆண்டவர் என்கிட்ட பேசுவேன். கண்டிப்பா என்ன சொல்ல முடியும்? ஏசப்ப சாபத்துவேன் எல்லாருக்கும் சொல்ல முடியும். உங்க திருச்சபைக்கு வர எல்லாருக்கும் சொல்ல முடியும். ஆமா, ஏதோ போனாலும் குடும்பத்தை சாட்சி சொன்னேன். ஏன் எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு? நானும் எவ்வளவு நாள் சர்ச்சைக்கு வரேன், எவ்வளவு முயற்சி பண்றேன், ஒண்ணுமே இல்லையா? இல்ல பிரதர், நீங்க இதை பார்த்தீங்க, நான் சொல்லிட்டேன், நான் சொன்ன தப்பா தெரியுங்களா பிரதர்? ஐயா நீ எது சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். எது சொல்ல ஏத்துப்பீங்களா? உண்மையாவா? உண்மை. எல்லாத்தையும் சொன்ன எல்லாத்தையும் மாத்திக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. 3 மாசம் எல்லாத்தையும் மாத்தி சும்மா நடந்துதான் பாரு. 3 மாசம் எல்லாத்தையும் மாத்தீங்க சும்மா நடந்து பாரு. அதுக்குள்ள உனக்கு எதாவது செய்வாரு, அவர் நிரூபிப்பாரு. அவரோட உண்மைக்காக ஒரு பலனை கர்த்தர் கொடுத்து உன்னை நிரூபிப்பாரு. அப்ப ஸ்ட்ராங்கா மாறிடும். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் நிரூபிச்சிட்டார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா சொல்லாமா? இந்த வருஷம் ஆண்டவர் அப்படி சொல்ல ஒரே ஒரு ஃபேமிலி எடுத்துக்கணும். ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் ஏந்திலிருந்து ஐயா என்ன கர்த்தர் நீங்க சொன்ன மாதிரி ஆசீர்வதிச்சார். என் ஆசீர்வாதம் நடத்துறாரு. எனக்காக இந்த திருச்சபை ஜெபம் பண்ண போறீங்க. இன்னும் இந்த சபையில செலவு பண்ற லிஸ்ட் போட்டு கொடுங்க, நானே எடுத்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? சிஸ்டர் பிரதர், சாதாரணமா நம்ம ஆண்டவர் எல்லாரும் நினைச்சலாம் நாம் கற்பனை பண்ணாதீங்க. ஐயோ நம்ம சர்ச்சுக்கு வந்துடுறோமே, நம்ம ஜெபம் பண்றோமே, நம்ம கொடுக்குறோமே, இது கிடையாது சிஸ்டர். நம்மளால இருக்க குறைவுகளை நம்ம மாற்றும் போதுதான் கர்த்தர் நம்மை நினைப்பார். அல்லேலூயா சொல்லாமா? அண்ணால இருக்கிற குறைவுகளை மாற்றி ஆண்டவருக்கு தன் இருதயத்தை ஊத்துன போதுதான் கர்த்தர் அண்ணாலை நினைத்தார் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா எப்ப அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஒரு காலத்தை வச்சிருக்காரு, ஒரு நேரத்தை வச்சிருக்காரு, ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. அதுக்கு நீ மாறுற வரைக்கும், அந்த நாள் வரைக்கும் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்க. நினைச்சீங்கன்னே வெயிட் பண்ற. சொல்லாமா? ஆனா கண்டிப்பா தராம இருக்கவே மாட்டார். ஒரு நாள் தருவார், ஒரு நாள் அது நிறைவேறும். அல்லேலூயா சொல்லாமா? அதுக்கான பாத்திரமா நீ மாறும்போது உடனே உன்னை நினைப்பார். இப்ப செஞ்சிடலாம், இப்ப இந்த மகளுக்கு செய்யலாம், இப்ப ஸ்திரப்பட்டுட்டான், இப்ப அவனுக்கு செஞ்சா கரெக்டா இருப்பான்னு சொல்லி ஆண்டவரை செஞ்சிருவார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. தாவீது கர்த்தர் நினைச்சாரு. ஏன் நினைச்சாரு? எல்லாரும் பிறக்கப்பட்ட அப்பாவே நினைக்கல. நினைச்சாரு அப்பா நினைச்சாரா? அப்பா தாவீது நினைச்சிருந்தா எல்லா பிள்ளைகளும் கூப்பிடுங்கன்னாக்கா தாவீது கூப்பிட்டுருக்கணும் இல்ல? அல்லேலூயா சொல்லாமா? கூப்பிடலையே. அல்லேலூயா சொல்லாமா? 7 பேர் நின்று செஞ்சதில்ல, 7 பேர் அவர் நினைவுல இருந்தாங்கல்ல, அப்பா நினைவுல 7 பேர் இருந்தாங்க, ஒருத்த மட்டும் இல்ல, அவன் ஆட வைக்கிறான் தானே. அல்லேலூயா சொல்லாமா? ஆனா 7 பேர் ஆண்டவர் நினைவுல இல்ல, தாவீது மட்டும் தான் ஆண்டவர் நினைவுல இருந்தார். கை தட்டலாம். அல்லேலூயா சொல்லாமா? தேவப்பிள்ளையே, நம்மளை யார் நினைக்கிறாருன்றது முக்கியம் இல்ல, நம்மள ஆண்டவர் நினைக்கிறாரா அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய நினைவுல நீங்க வர அளவுக்கு உங்க வழிகள், உங்களுடைய செய்கைகள் இருக்குமானா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைக்கல, தாவீதை தான் ஆசீர்வதிக்க கர்த்தர் நினைச்சார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா. சாமுவேலோட சொல்றாரு, சாமுவேலே மனிதன் பார்க்கிற விதமா நான் பார்க்க மாட்டேன். அவன் குள்ளமா இருக்கிறான், அவன் ஒல்லியா இருக்கிறான், சின்னதா இருக்கான் நீ நினைக்காத, நான் அவன் உள்ளத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உள்ளத்தை நான் பார்க்கிறேன். அவனை எழுந்து அங்கீகரிக்க சொன்னான்.
அல்லேலூயா சொல்லமா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நினைக்கணும்னா அந்த அளவுக்கு பார்த்தோம்னா என்ன பண்ணணும்? நடக்கணும். அல்லேலூயா சொல்லமா. தாவீது அவன் அண்ணன் மாதிரி இருந்த போல கர்த்தரை எப்பொழுதும் துதித்தார். அவர் சொல்றாரு, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லமா. சொல்றாரு, பாட்டு பாடுறாரு, தாய் தகப்பன் என்ன மறந்தாலும் ஆண்டவரே நீ என்ன மறக்க மாட்டீங்க அப்பான்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லமா. சத்தமா சொல்லுங்க. சில பேர் தாய் தகப்பன் வந்து என்ன பண்றாங்க? வெறுப்பாயிடுவாங்க. வெறுப்பாயி பாவ வழியில போயிடுவாங்க. தாவீது அப்படி செய்யவே இல்லை. அல்லேலூயா சொல்லமா. அவன் கர்த்தரை நினைச்சான். அல்லேலூயா சொல்லமா. ஆண்டவர் அவனை நினைச்சான். அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை போல நம்முடைய ஆண்டவரை போல அற்பமாக எண்ணப்பட்டவர்ல ஒதுக்கப்பட்டவர்கள் நினைக்கிறவங்க யாருமே கிடையாது. அப்ப நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம நினைக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லமா. நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்க நம் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லமா. அதற்கான பாத்திரமா நீ மாறும் பொழுது உடனடியாக கர்த்தர் உனக்கு நீதி செய்ய விரும்புகிறார். எசேக்கியா ஜெபம் பண்றார், ஆண்டவரே அடியனை நினைத்தருளுங்க, அடியனை நினைத்தருளுங்கன்னு சொல்றாரு. என்னுடைய உண்மையை நினைத்தருளுங்கப்பா, நான் உங்களுக்கு முன்னாக நலமானதை செய்தேனே அதெல்லாம் நீங்க நினைக்கப்பான்னு சொல்றாரு. சொன்னாரா இல்லையா? கர்த்தர் உடனே நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லாமா. நல்ல கவனிங்க. ஜெபிக்கிறவன அர்த்தம் கர்த்தர் நினைக்கிறேன். யார் நினைக்கிறது? ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கிறவன, உண்மையா இருக்கிறவன கர்த்தர் நினைத்து அவனை ஆசீர்வதிக்க ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வரீங்க, ஆனா ஜெபிக்கிறீங்களா? காலையில ஜெபிக்கிறீங்களா? மாலையில ஜெபிக்கிறீங்களா? குடும்ப ஜெபம் பண்றீங்களா? கிடையாது. எப்படி கர்த்தர் நம்ம நினைப்பாரு? நினைக்க மாட்டார் சிஸ்டர். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே அவர் உறுதியாய் தேடி அவளுக்குள்ள ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைப்பார். அல்லேலூயா சொல்லாமா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வியாதிப்பட்டு மரிச்சிடுவேன்னு சொல்லிட்டு வரோம். எசேக்கியா ஜெபத்தை விடல, நம்பிக்கை விடல. என் கண்ணீரை காண்கிற ஒருத்தர் இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார் சொல்லி ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. எசேக்கியாவின் ஜெபத்தை கர்த்தர் நினைத்து 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட். நம்ம நெகேமியா பார்த்து நம்ம நெகேமியா கர்த்தர் நினைச்சார். என்னென்னலாம் பண்ண நாம சொல்லலாம். நெகேமியா கர்த்தர் நினைச்சார். என்னென்னலாம் பண்ண நெகேமியா சொல்லுங்க. ஆமா. அல்லேலூயா சொல்லாமா. ஆலயத்துல இருக்க எல்லா குறைகளும் என்ன பண்ணாரு? சரி பண்ணிட்டு என்ன நினைத்தருளுங்க அப்பான்னு சொன்னார். கர்த்தர் நினைச்சாரா இல்லையா? நினைச்சார். அடுத்து என்ன பண்ணாரு? ஆலயத்தில் நற்கிரியைகளை செய்து கர்த்தாவே நினைத்தருள்னு சொன்னார். எதுவுமே செய்யாம, எந்த நற்கிரியுமே செய்யாம என்ன நினைச்சிருங்கப்பா, நினைச்சிருங்கப்பா. அல்லேலூயா சொல்லாமா. உங்களால நற்கிரியைகள் நடந்தாக்கா உங்களை கர்த்தர் நினைப்பார். அல்லேலூயா சொல்லாமா. நெகேமியா எடுத்து வாசிங்க. வாசந்த ஒரு வாசன வாசிங்க. நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குறைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்திருந்தோம். பிள்ளைகளே, நம்ம வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. பாருங்க, டைம் ஆச்சு, சும்மா சொல்றேன். இப்போ இங்க உட்கார்ந்து இருக்க சகோதரர்களை கர்த்தர் நினைக்கணும். பார்க்கிறாரு. சொல்லுங்க. அவர் பார்க்கலாம். ஜான் பிரதர் கர்த்தரை பார்க்கிறாரு. ஆனா ஜான் பிரதர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாதான் ஜான் பிரதர் ஆசீர்வாதம் இருக்க முடியும். விஸ்வராஜரை பார்ப்பாரு, தங்கராஜ் பிரதர் பார்க்கிறாருன்னா பார்க்கிறாரு. ஆனா இவர்களை ஆண்டவர் நினைக்கணும். நான் நினைக்கிறேன்னா இவங்களை நம்ம ஆசீர்வதிச்சிடணும், இவங்க சுகத்தை கொடுத்துன்னு கர்த்தர் நினைச்சாதான் உனக்கு நடக்கும். அல்லேலூயா சொல்லாமா. அவங்கள மட்டும் இல்ல, எல்லாரும் யோசித்துப்பாங்க. அல்லேலூயா சொல்லாமா. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி வரணும்னா, நம்ம சர்ச்சுக்கு வந்த கர்த்தர் நம்மளை பார்க்கிறாரு, அது உண்மை. ஆனா நம்மள அவர் நினைக்கணும். அல்லேலூயா சொல்லாமா. அவர் நினைக்கிற மாதிரி நீ என்ன பண்ணணும்? நடக்கணும். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. சில பேர் ஆண்டவர் வெறுக்கிற மாதிரி நடக்கிறாங்க தெரியுமா? சில பேர் ஆண்டவர் வெறுக்கிற மாதிரி நடக்கிறாங்க. சில பேர் ஆண்டவர் நினைக்கிற மாதிரி நடக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. வெறுக்க வைக்கிறவனும் பார்க்கிறாரு, நற்கிரியை செய்யறவனையும் பார்க்கிறாரு. அல்லேலூயா சொல்லாமா. நற்கிரியை செய்யறவனை நினைத்து ஆசீர்வதிப்பாரு. வெறுக்க வைக்கிறவனை நினைக்கவே
மாட்டார். அவன் போக்குல போன்னு விட்டுருவார். அல்லேலூயா சொல்லாமா? எல்லா வருஷமும் சர்ச்சுக்கு வந்து போக வேண்டியது. வருஷத்தோறும் 4 நாள் சர்ச்சுக்கு போன மாதிரி போக வேண்டியது தான் கடமைக்காக. அது அற்புதம் நடக்கவே நடக்காது, அதிசயம் நடக்கவே நடக்காது. எப்போ நம்ம உள்ளத்துல மாற்றத்தை கொண்டு வருகிறோமோ அப்பவே கர்த்தர் நம்ம நினைப்பேன். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம நிலைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சொல்லலாம் அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளே, யார நினைப்பார் நம்ம பார்த்தோம். யார கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நினைச்சு ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லியிருக்கார். சொல்லலாமா? வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வான். சொல்லமா? கர்த்தர் நினைத்து ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறா உண்மையுள்ள மனிதனாக மாறுவேன். அல்லேலூயா சொல்லாமா? சத்தம் அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருக்கு உண்மையா மாறணும். ஆண்டவருக்கு உண்மையுள்ள மனுஷனா மாறணும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது திருச்சபைக்கு உண்மையுள்ளவனா, திருச்சபைக்கு உண்மையுள்ள மனுஷனா மாறினார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. 7 மாடு ஓட்டி இருந்தவன எலிசா கூப்பிட்டு போறார் ஊழியத்துக்கு. 7 மாடு ஓட்டி இருந்தவன் எலியா ஊழியத்துக்கு கூப்பிட்டு போறாரு. அப்போ வந்தா ஊழியத்துக்கு அப்போ வந்தாரு. மைக்கு தரல, மைக்கு தரல, பாட்டு பாட சான்ஸ் தரல, ஜாப் பண்ண சான்ஸ் அவருக்கு தரல. அவர் என்ன சான்ஸ் எலியா தந்தார் தெரியுமா? அவர் பேர் என்ன பைபிள்ல பதிவு பண்ணிருக்குது? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. புரியுதா? எலியா சொல்லமா? ஆண்டவர் உண்மையில மனுஷன் ஆசீர்வதிப்பார். ஆனா அவர் ஒரு ஜெபம் கேட்டார். என்ன கேட்டார்? நான் உங்களுக்கு என்னப்பா செய்யணும் சொல்லுப்பான்னு கேட்கும்போது எலிசா கேட்கிறாரு, ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுக்கு இருக்கிற வர ரெட்ட தண்ணி எனக்கு வேணுமா? எலியாவே அக்னியா இருக்கிறது, வானத்திலிருந்து அக்னியா இறக்குறது. ஆனா அவங்க என்ன கேட்கறது பாருங்க, மழை வானான்னு நிறுத்தினாரு. 3 வருஷம் மழை வரல. மறுபடியும் மழை வரலாம் வருது. இலச்சல் பாக்குறாரு எலிசா. ஐயோ, இந்த வல்லம் இருந்தாலும் போதும், ஆனா இதை விட ரெட்டிப்பா உடம்புறாரு. அது எலியா சொல்றாரு, அப்படியப்பா அரிதான காரியத்தை நீ கேட்ட, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்துருவாரு, இந்த ஆசீர்வாதத்துக்கு தந்துருவாரு. ஆனா என் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது என்ன பார்த்துக்கலாம். அந்த நேரத்துல பார்த்து அது உனக்கு கிடைச்சிருந்தேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதப்படுவான். கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கிறாரு, நம்ம ஆசீர்வதிப்பார். யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா சொல்லாமா? உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாமா? மறுபடியும் சொல்றாரு, நல்லா கவனிக்க முடியாது சிஸ்டர், சொல்றாரு கவனிங்க. எலியா சொல்றாரு, அப்ப எலிசா, நான் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வரேன், நீ இங்கதான் இருப்பான்றாரு. அல்லேலூயா சொல்லாமா? கூட இருக்கிற சொல்றாங்க, அப்பா அவங்க ஐயா எடுத்துட்டு போறாரு தெரியுமா? அவருக்காக வாய் போட்டு வந்துருக்காங்க. கொஞ்சம் கவனிக்கமா, கொஞ்சம் நேரம் கவனிங்க. அல்லேலூயா சொல்லுமா? சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் எலியா சொல்றாரு, நீ இங்கதான்ப்பா இருப்பா, அங்கதான் இருப்பா, எப்படி வர கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, ரொம்ப தூரம் நடந்துட்டப்பா, ரொம்ப வேலை எனக்கு செஞ்சுட்டேன், இங்கதான் இருந்தாரு. எலிசா சொல்றாரு, நீ எங்க போனாலும் உன் கூட வருவேன், உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? என்ன ஆண்டவர் வந்து இங்க சேர்த்துட்டாரு. சிஸ்டர், சும்மா நானும் சர்ச்சுக்கு வரேன், நான் இதை பண்றேன் அதை பண்றேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா யாருமே பார்க்க முடியாது. திரும்ப பார்க்க முடியும். அவன் சொல்றான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், என்னை கொண்டு வந்து சேர்ந்த இடத்துல உன்னோட சேர்த்துட்டாரு. நான் புரிய மாட்டேன். எது மேல ஆணையிடுகிறேன்? மனசாட்சி தொட்டு சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இப்படிப்பட்ட விசுவாசிங்க சபைக்கு உண்மையா ஜீவனை கொண்டு சொல்றாங்க. உயர்வோ தாழ்வோ எதுவோ இதுல இருந்து நான் பிரிஞ்சு போக சொல்லுங்க. கர்த்தர் ஊழியத்தில்
ஆசீர்வாதம் வரங்களை கர்த்தர் கொடுப்பார். சொன்னா வந்தவங்க இந்த வாய் பத்திரம் யாரும் நினைக்காதீங்க. கிடையவே கிடையாது. அல்லேலூயா சொல்லலாம். சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. முன்னாடி நிற்கிற நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன். நேற்று ஒரு பிராமண குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போனேன். பயங்கர வடப்பள்ளி பக்கத்துல திருவள்ளுவர் பக்கத்துல பயங்கர பூஜை பயங்கரமா பண்றாங்க. ஆனா உள்ள போறதுக்கே ஒரு மாதிரி ஒரே ஸ்கூல் அந்த இதெல்லாம் சரி. ஆனா உள்ள போட்டாங்க. முதல்ல யாரையும் உள்ள போட மாட்டாங்க. அவர் மேனேஜர் சொல்லிட்டு அவர் வந்தாருன்னா உள்ள உட்கார வச்சு மீதிகள் உள்ள சேர்க்காது. எப்போ வந்து உள்ள வாடாட்டாங்க. நீ மட்டும் உள்ள வாடாட்டாங்க. சரி இப்போ ஏசப்பா ஸ்தோத்திரம் என் கூட நீங்க வரீங்க. இந்த வீட்டுல நான் போறேன், நீங்க வரீங்க. அப்பா பயங்கர பக்தி பிராமின் பாருங்க. கோடி கணக்கில் பணம் இருக்கு. ஆண்டவரே இந்த ஊர்ல நான் நோய்ஞ்சிட்டேன், நீங்க உள்ள வந்துட்டீங்க, ஏதாவது ஒரு மாற்றம் எங்க நண்பன் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஜெபம் பண்ணிட்டு டீ கொடுத்தாங்க. ஐயோ டீ தேவி கையை வச்சு சோத்திரம் பண்ணிட்டு அவங்க வந்து கொடுக்கும் போதே அவனுக்கு மாசம் நம்ம வந்து அதுல பழகின பரவாயில்ல, டச் ஒரு விட்டுக்கிறோமா ஒரு மாதிரியா சரி. ஆனா விசுவாசமா ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு வந்துட்டேன். ஏசப்பா சாட்சி சொல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏசப்பா இவ்வளோ பண்ணிக்கிறேன். இவங்க என்ன நீங்க வரட்டாண்டாரு சாட்சி எந்தெந்த வீட்டுல இந்த வீட்டுல சாப்பிடணும். 46 வயசுல சொல்றேன். அந்தந்த குடும்பத்தை கத்தை வச்சுக்கிட்டாரு. எங்களுக்கு சொந்த கதை சினிமாத்துல நிறைய பேர் இருக்காங்க. யார் யார் வீட்டுல நான் வச்ச தண்ணி குடிச்சிருக்கிறோம் அவங்க ஏசப்பட வந்துட்டாங்க. சில பேர் நான் போனதே இல்லை. இன்னும் வரைக்கும் வச்சுக்கப்படுது. எனக்கு ஒரு கத்தர் கேள்வி கொடுத்துருக்கு. நான் சாப்பிட்டேன் சிஸ்டர், மிச்சம் கொடுத்தாங்க சாப்பிட்டேன், நேரம் வந்துட்டாங்க. நேற்று வந்து அதே வேலை விஷயமா என்ன வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அது சாத்து நீ என்ன பண்ணி தெரியலடா, என் பையன் அமெரிக்கால படிக்க ஆரம்பிச்சேன், அங்க போய் ஏசு ஏத்துக்கடா. போன வாரம் ஏசு ஏத்துக்கடா. ஈஸ்டருக்கு நானும் சொல்ல கொடுக்குறேன். அதெல்லாம் நேரு அப்படியே நான் அவனை போன் பண்ண கட் பண்ணிட்டு டேய் நீ தெரிஞ்ச பாஸ் இருக்கிறாரு ஒருத்தர் நான் கேட்கறேன். மேனேஜர் போன் பண்ண ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அமெரிக்கால நானும் சேர்த்துக்கிறேன்ப்பா. டேய் நான் முக்கியமா உனக்கு அந்த தெய்வம் எனக்கு ஏசு தான் முக்கியம். இது வரைக்கும் எனக்கு தெரியாத போச்சுப்பா. நீ நல்லா படிச்சிருக்கிய, நல்லா படிச்சிருப்பா. நீ எங்களுக்கு சொல்லாத விட்டியப்பா. உண்மையான கடவுள் ஏசு தான்ப்பா. என் கண்களை அவர் சொல்றாரு சாட்சி, என் கண்களை 2.5 மாசத்துக்கு முன்னாடி கத்த தந்துட்டாருப்பா. நான் நடந்து போயிட்டே இருந்தேன்ப்பா. என்கிட்ட ஒரு டிராக்ஸ் கொடுத்தாருப்பா. நான் வாங்கி படிச்சேன், உட்கார வச்சாரு, அன்பு காட்டினாரு, பேசுறேன். இந்த அமெரிக்கால யாருப்பா எங்களை மதிக்கிறது, அவ்வளவு அன்பு காட்டினாருப்பா. ஏசப்பா நீங்க வாடப்பா. ஆனா சொல்ல அனுப்புறேன், என் பணத்தை அனுப்புறேன், பாசத்தை காட்டுறேன். ஏசு மட்டும் தடுக்கிறப்பா, நானும் செலுத்துக்கிறப்பா. அவர் சொல்றாரு இருடா அம்சத்தை இந்த பொட்டு கூட வைப்பாங்க அந்த கிச்சனை சேர்த்து விடுறான். நம்பர் ஆச்சு நீ பேசுறாங்க பேசுறேன். ஐயா பொட்டு கூட வைக்கிறது வச்சுக்கிட்டோம். அதிலே சொல்லமா ஆச்சரியம் பண்ண சேராதையா. அதிலே சொல்லமா எம்ஜிஆர் பிடிக்குமா அம்மா பிடிக்குமாயா? எம்ஜிஆர் தான் பிடிக்கும். அதிலே சொல்லமா ஏன் எம்ஜிஆர் பிடிக்கும்? அவர் தானே நன்மை செஞ்சாரு. மரியாதை நன்மை செய்யறையா? ஏசுதையா நன்மை செஞ்சாரு. அவனை கெடுக்க இப்ப அவன் நல்லா இருப்பானப்பா. ஐயா சோத்துக்கு கஷ்டப்பட்டேன், குடிக்க கஞ்சி கஷ்டப்பட்டேன். நீ பார்த்து கூப்பிடுற உன் வீட்டுல நீ என்ன கூட்டு உட்கார அடிக்கிற ஒரு தகுதி வச்சுக்கிறா, அது ஆண்டவர் கொடுத்த தகுதியா? ஒண்ணுமே இல்லாத என்ன கர்த்தர் உயர்த்த முடியும். படிச்சிருக்கிற பையனை அமெரிக்கா கர்த்தர் உயர்த்த முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் ஈஸ்டர் ஞானம் சொல்லி போறாரா? நான் தான் சொல்லி விடுறேன். அல்லேலூயா சொல்லமா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்காங்க சொல்லி விடுறேன். கப்பல்ல வேலையை வாங்கி தரேன். எதுக்கு சொல்றேன் இந்த பிள்ளைல வேற நல்லா கவனிங்க. எங்க பாஸ்ட் நமக்கு இப்படிப்பட்ட வல்லமை கத்து கொடுத்தாங்க. அம்மா எந்த வீட்டுலாம் கால் வச்சாங்களோ அவங்கெல்லாம் இயேசுவை நீங்க ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லமா. நான் இந்த வார்த்தை கேட்கல சிஸ்டர், நான் இந்த வார்த்தை கேட்கல. கர்த்தர் எனக்கு தானா கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? நான் சொன்னேன். அல்லேலூயா சொல்லமா. என்ன ஊழியத்துல ஸ்டாண்ட் பண்ணி நான் சர்ச்சை நடத்தி காட்டுற வரைக்கும் என் மூலியமா 5 ஆத்மா ஆதாயப்படுத்தி இந்த சபை பாஸ்டர் ஞானசனம் கொடுக்குற வரைக்கும் நான் பிரியக்கூடாது. சொல்லலாமா? எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்து
எவ்வளவு பிரச்சனை, எனக்கு அவமானம் வந்துச்சாங்க, நெருக்கம் கஷ்டம் வந்துச்சு, ரெட்டிப்பான வரும், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தானே எல்லாரும் தர மாட்டாரு. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தெடுத்த எலிசா உண்மையா இருந்தான். அல்லேலூயா சொல்லலாமா? உண்மையா தன் ஊழியக்காரன் நேசித்தான். அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு மேல இருக்க அபிஷேகம் ரத்தத்தனையா கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நம்ம நினைக்கணும் சிஸ்டர், நினைக்கிறது மட்டும் இல்ல, நம்ம ஆசீர்வதிக்கணும். அதுக்கான பாத்திரமான நீ என்னோட மாறலாம். உண்மை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லலாமா? உண்மை ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க பிள்ளைங்க. சகோதரா சகோதரி, ஒரு மனிதனுடைய உண்மையை பார்த்துதான் கர்த்தரோட நினைப்பாங்க. எல்லாரும் பார்க்கிறாரு, ஏழைகளை பார்க்கிறாரு, புறக்கணிக்கப்பட்டவனை பார்க்கிறாரு, ஒதுக்கப்பட்டவனை பார்க்கிறாரு, பணக்காரனை பார்க்கிறாரு. சரி, அற்புதம் செய்யலாம்னு நினைக்கிறாரு. நினைக்கிறதுக்கு முன்னாடி அவன் உண்மையை பார்க்கிறாரு. உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும். என் ஆண்டவரை கைவிடவே மாட்டான். எங்க இருந்தாலும் அது உண்மை இருக்கணும் பிரதர். அல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல, சபையில, ஊழியக்காரர்களுக்கு, விசுவாசிகளுக்கு உண்மையா இருந்து பாருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக. அன்பின் பரலோக பிதாவே, முகத்தை நோக்கி பார்க்கிறேன். இந்த 1ஆம் தேதியில எங்க திருச்சபை மக்கள் கர்த்தர் நினைத்தருளுங்கப்பா. யார் என்ன கண்ணீரோடு வந்திருக்கிறாங்கப்பா, யார் என்ன வேதனையோடு வந்திருக்கிறாங்கப்பா, யார் என்ன தேவையோடு வந்திருக்கிறாங்க. இந்த 1ஆம் தேதியில கர்த்தர் நினைப்பீராக, கர்த்தர் நினைத்தருளுவீராக. அண்ணால நினைத்தவரே, சபை மக்கள் நினைத்தருளுங்க. ஆபிரகாம் நினைத்தவரே, எங்களை நினைத்தருளுங்க. தாவீதை நினைத்தவரே, எங்களை நினைத்தருளுங்கப்பா. நாங்கள் உண்மையாக நேசிக்கிறோம். நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற இடத்துல நாங்க உண்மையா இருக்கணும்ப்பா. அப்பதான் ஆசீர்வாதத்தை ரெண்டத்தனையா பெற முடியும். இயேசுவே இரக்கம் செய்யப்பா, இயேசுவே கிருபை செய்யப்பா. கடமைக்காக இல்ல தேவப்பிள்ளைங்க, கட்டாயத்துக்காக இல்ல தேவப்பிள்ளைங்க, உண்மையா அவரை பின்பற்றி உன்னை அவர் நினைப்பாரு. உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளதா இருக்கு. திருச்சபை மக்கள் எல்லாம் உண்மையா அவரை பின்பற்ற, உண்மையா திருச்சபை நேசித்து, உண்மையா ஊழியக்காரனை நேசித்து பின்பற்றி வரும்படி அன்றைய திருச்சபை மக்களை ஆசீர்வதிக்கிறேன். சிறு பிள்ளைகள், பெரியவங்க, வாலிபர்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எக்ஸாம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பழைய பட்டவளை கதை சுகப்படுத்துங்கப்பா. நோய்கள் இயேசுவின் நாமத்தால் மாறுவதாக. எல்லா விசுவாசத்தோடு நல்ல கையை தட்டி எங்க திருச்சபைக்கு விரோதமாக, திருச்சபை மக்களுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக எழுதுகிற எல்லாம் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தை கட்டி சபிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். சொல்லுங்க, கையை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே நடத்துங்கப்பா, குறையில்லாம நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் சூழலை பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு காணிக்கை பாடல் யாரோட பாடுங்க, பாட்டு பாடுங்க. ஒரு காணிக்கை பாடல் சீக்கிரமா